வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் எடப்பாடி கும்பம் சக்திவேல். நம்ம தொடர்ந்து சனி பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதன் வரிசையில் தனுசு லக்கணத்திற்கான லக்கண பலன். தனுசு லக்கணம் அப்படின்னு சொன்னாவே முதல்ல சொல்ல வேண்டிய வார்த்தை விசுவாசம். ஸ்ரீராமனுக்கு ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமான் எந்த அளவுக்கு விசுவாசமாக இருந்தாரோ அதே போன்று தனுசு லக்கண நண்பர்களிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் அவர்கள் விசுவாசமாக செயல்படக்கூடிய இயற்கையான குணாதிசயம் அவர்களுக்கு உண்டு. தனுசு லக்கணத்தில் பிறந்த நபர்கள் வாகனம் ஓட்டுவதில் கை தேர்ந்தவர்கள். ரேஸ் பைக் அண்ட் கார் ரேஸ் இதுல கலந்துக்கிற அதிகபட்சமான நபர்கள் தனுசு லக்கணத்துல இருப்பாங்க. இவங்க குடும்பத்துல கட்டாயம் வாகனம் சம்பந்தப்பட்டமான தொழிலில் ஈடுபடக்கூடிய நபர் உண்டு. கனரக வாகனம் வைத்து தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இவர்கள் அதிகம். தன் செய்கின்ற தொழிலில் நவீனமாக்கப்பட்ட கருவிகளை பயன்படுத்துவதில் தனுசு லக்கணக்காரர்கள் கை தேர்ந்தவர்கள். ஒரு கம்பெனியில புதுசா ஒரு கருவி வாங்குறோம் அப்படின்னா தனுசு லக்கணக்காரங்களை கூப்பிட்டு அந்த கருவியை பயன்படுத்தி சொல்லி அதில் இருக்கிற குறை நிறைகளை ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு திறமை அவங்ககிட்ட இருக்கும். தனுசு லக்கண நண்பர்கள் தொழிலில் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய, எதிர்காலத்தில் வரக்கூடிய புதிய கருவிகளை இன்றே பயன்படுத்திவிட வேண்டும் என்ற ஆர்வம் இவர்களிடத்தில் இயற்கையாகவே இருக்கும். குழந்தைகள் மீதும் குடும்ப நபர்கள் மீதும் மிகுந்த அக்கறை கொண்டவர்கள். அதில் சுயநலம் என்று கூட சொல்லலாம். தன் கணவன், தன் மனைவி, தன் குழந்தைகள் என்று தன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த தனுசு லக்கணத்தில் இருப்பார்கள். இவர்களை தாண்டித்தான் அப்பா, அம்மா, மற்ற அண்ணன், தம்பி உறவுகள் எல்லாம். எங்கு சென்றாலும் குழந்தைகளை தன் கூடவே கூட்டிச் செல்லக்கூடிய ஒரு குணாதிசயம் இவங்களிடம் இயற்கையாகவே இருக்கும். நாம் எல்லோருமே குரங்கிலிருந்து பிறந்தவர்கள் என்று விஞ்ஞானம் சொல்கிறது. தனுசு லக்கணத்தில் ஆஞ்சநேயர் பிறந்ததாக புராணம் சொல்கிறது. அது உண்மையா என்று இந்த தனுசு லக்கணத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் குரங்கு மட்டும்தான் தன்னுடைய குழந்தைகளை எப்போதும் தனது குட்டிகளை உடலிலே சுமந்து கொண்டே தெரியும். அதை நீங்கள் கண்கூடாக பார்த்திருப்பீர்கள். அதுபோலதான் இந்த தனுசு லக்கண நண்பர்கள், தனுசு லக்கண பெண்கள் தன் குழந்தைகளை எங்கு சென்றாலும் கூட்டிச் செல்லக்கூடிய குணாதிசயம் இவர்களிடம் அதிகம் உண்டு. வில்லம்பை தனது சின்னமாக கொண்ட தனுசு லக்கண வீட்டில் எப்போதும் புதிய கருவிகளும் ஆயுதங்களும் இயற்கையாகவே உண்டு. பெண்கள் சமையல் அறையில் அதிக நவீன கருவிகள் பயன்படுத்துகிறார்கள் என்றால் அந்த வீட்டில் கட்டாயம் ஒரு தனுசு லக்கணம், தனுசு ராசி இருப்பார்கள். கருவிகள் மட்டுமல்ல, தொழிலிலும் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய தன்மைகளும் விஞ்ஞானத்தை முறையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு லக்கணம் என்றால் அது தனுசு லக்கணம். பத்திரப்பதிவாகட்டும், ஆன்லைன் ஷாப்பிங் ஆகட்டும், ஆன்லைன் வர்த்தகம் சம்பந்தப்பட்டமாக இருக்கட்டும், இதுல மேக்சிமம் ஈடுபடக்கூடிய நபர்கள் தனுசு லக்கண நபர்களாக இருப்பார்கள். உண்மையாகவே இவர்களுக்கு ஆன்லைன் பிஸ்னஸ் கட்டாயம் சப்போர்ட் பண்ணும். படிப்பாகட்டும், ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதாகட்டும், இவர்கள் ஆன்லைனில் அதிகம் பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இயற்கை குணம் இவர்களுக்கு உண்டு. இப்படிப்பட்ட தனுசு லக்கண நண்பர்களுக்கு சனி பயிற்சியானது அர்த்தாஷ்டம சனியாக லக்கணத்திற்கு 4ஆம் பாவகத்தில் வந்து அமர்ந்து லக்கணத்தின் 6ஆம் பாவகத்தையும் தொழில் ஸ்தானமான 10ஆம் பாவகத்தையும் லக்கணத்தையும் பார்ப்பது சிறப்பான ஒரு விசேஷம். 6ஆம் பாவகத்தை சனி பார்ப்பதால் உத்தியோகஸ்தானம் சிறப்பாக அமையும். இதுவரை வேலைக்காக முயற்சி செய்தவர்கள், மத்திய அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு உள்ளவர்கள் இந்த காலகட்டங்களில் முயற்சிக்கலாம். அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 6ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் உடல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். 6ஆம் இடம் நோய் எதிரி கடனை கொடுக்கக்கூடிய பாவகம் என்பதால் புதிதாக யாரிடமும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். உடல் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். புதிய கடன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு.
சில நபர்கள் தொழிலுக்காக கடன் கேட்டு காத்திருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் கடன் கிடைக்க ஒரு வாய்ப்பு. லோன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்த நபர்களுக்கு இந்த காலகட்டம் சரியானதாக இருக்கும். முயற்சி பண்ணுங்க. அதே போன்று விவசாயம் செய்யும் நபர்கள் மத்திய கவர்மெண்ட் காப்பீட்டு தொகையை பெறுவதற்கு ஒரு உகந்த காலம். நீங்கள் ஏதாவது பயிர் செய்தால் கட்டாயம் காப்பீட்டு செய்து கொள்ளுங்கள். இந்த காலகட்டம் 4ஆம் இடத்தில் சனி இருந்தால் சில கசப்பான சம்பவங்கள், இயற்கை சீற்றத்தால் பேரழிவு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் பட்சத்தில் அதை காத்துக்கொள்ள இது உறுதுணையாக இருக்கும். மேலும் கிணறு வெட்டுவதற்கும் நீர் சார்ந்த ஆதாரங்களை தயார் செய்து கொள்வதற்கும் இது உகந்த காலமாக இருக்கும். ஆழ்துளை கிணறு அமைப்பது போன்ற விஷயங்கள் செய்ய இது உகந்த காலமாக இருக்கும். நீண்ட காலமாக தோட்டத்திற்கோ அல்லது வீட்டிற்கு அல்லது உங்கள் ஊருக்கு புதிதாக சாலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு சாலை வசதிகள் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவான் தருவார். சனி பகவான் வந்து ரோடு போட்டு தருவாரா என்று கேட்க வேண்டாம். அவர் ஆணையிட்டால் அதை செய்யக்கூடிய நபர்கள் அதை செய்து தருவார்கள். மாணவர்கள் தொழில் சார்ந்த கல்வி மேற்கொள்வதற்கு இது உகந்த காலம். ஆல்ரெடி வேலையில் இருக்கும் நபர்கள் வேலையை நவீனப்படுத்தி கொள்ள புதிய டெக்னிக்கல் விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மேலும் இதில் உடல் விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். 4ஆம் பாவகம் என்பது உடம்பை குறிக்கக்கூடிய பாவகம். அதில் சனி அமர்ந்து 6ஆம் பாவகத்தை பார்ப்பது உடலில் புதிதாக ஏதாவது நோய் தொந்தரவுகள் உருவாகக்கூடும். இயற்கையாகவே தனுசு லக்கண நண்பர்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன், கண் சார்ந்த பிரச்சனைகள், பெண்கள் என்றால் யூட்ரஸ் ப்ராப்ளம், இது இயற்கையாகவே உண்டாகும். இந்த காலகட்டம் அதற்கான சந்தர்ப்பம் கூடும். அதனால் உடல் தகுதியை கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும். அதிக நேரம் நின்று கொண்டு வேலை செய்யும் நபர்களுக்கு இந்த வெரிகோஸ் ப்ராப்ளம் வரக்கூடிய சூழ்நிலை உண்டாக பார்க்கும். அதனால் அதில் ஏற்கனவே அந்த பிரச்சனை இருப்பவர்கள் அதை சரி செய்து கொள்ளுங்கள். இந்த காலகட்டம் அது அதிகமாவதற்கான வாய்ப்பு உண்டாக பார்க்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தாருங்கள். மற்றபடி 4ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் உங்களுக்கு பரிபூரண அருளாசி தந்து உங்களுடைய பிரச்சனைகளை கட்டாயம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியாகத்தான் இருக்கும்.